முருகனுக்கு உகந்த நாள் தான் தைப்பூசம். தைப்பூச திருநாளான இன்னைக்கு வந்து பழனி ஆண்டவர் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி வடபழனி முருகன் கோயிலாக இருக்கட்டும், திருத்தணி கோயிலாக இருக்கும், ஏராளமான பக்தர்கள் கூட்டம் அது அலைமோதிக்கிட்டே இருக்குது. இது ஒரு பக்கம் இல்லாமல் வடலூரில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு இருக்காங்க. இதற்காக மட்டுமே காவல்துறை சார்பில் வந்து 15,000க்கும் மேற்பட்ட போலீஸ்காரவங்க சிறப்பாக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவுக்கான நாடாளுமன்ற தேர்தல் வருகிற ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவர இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கட்சிகளுமே ஏற்கனவே தங்களுடைய தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தையே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதன் அடிப்படையில் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு வந்து தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவை ஒன்று திருமதி கனிமொழி தலைமையில் ஏற்கனவே ஆரம்பித்தாங்க. அவங்க தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டு அதில் தேர்தல் அறிக்கையும் தயார் செய்யப்பட்டுச்சு. அதோடைய அறிக்கை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை அப்படின்னாலும் இப்போ கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை வாக்குகள் குறைந்தாலோ அல்லது அந்த தொகுதியில் வந்து தோல்வியுற்றாலோ அதற்கு காரணமாக இருக்கிற பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தரப்பில், அதாவது திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து இந்த தேர்தல் பணிகளை இன்னும் மும்முரமாக பார்க்கணும், அட்டென்டிவாக இருக்கணும், எந்த இடத்துலையும் வந்துட்டு வேலையில் வந்து தொய்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால முடுக்கி விடுறதுக்காக இந்த ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அதர் தென் திமுகவில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுக வந்து கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலில் ஒரு பெரிய தோல்வி பயத்தை கண்டுக்கிட்டு இருக்கு, அதனால தான் வந்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு மற்ற கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இதனுடைய முடிவு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். அதிமுகவின் மறைந்த முன்னாள் முதல்வரான செல்வி ஜெயலலிதா வசிக்கிற இடம் தான் போயஸ் கார்டன் இருக்கிற வேதா இல்லம். இந்த வேதா இல்லத்துக்கு எதிரே வந்து திருமதி சசிகலா அவர்கள் வந்து இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு கட்டிட்டாங்க. இந்த வீட்டுக்கான பூஜை நேற்று நடைபெற்று இதில் அவங்களுடைய உறவுக்காரங்களான இளவரசி மட்டும் அது குறிப்பிட்ட சொந்தக்காரங்கள் மட்டும்தான் அழைப்பு விடுத்து இந்த பூஜை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்களுடைய தோழி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அவங்க ரெண்டு பேருமே வந்து வேதா இல்லத்தில் தான் வசிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இனி வரும் காலங்கள்லேயும் ஜெயலலிதா அவர்களுடைய நினைவாகவே நான் வாழ்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு எதிரில் ஒரு வீடு கட்டி அவங்க குடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடி தான் கோடநாடு சென்று அவங்களுக்காக வந்து ஒரு சிலை எழுக்கப்படும், அதே மாதிரி மணிமண்டபம் கட்டப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆளும் பாஜகவிற்கு எதிராக தேர்தலில் வெற்றி பெறணுங்கிற முனைப்போட ஆரம்பிக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. இந்த இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் தலைமையில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உட்பட பல கட்சிகள் வந்து இணைஞ்சிருந்தாங்க. இதை சமீபத்தில் வந்து பிரதமர் வேட்பாளர் யார் அப்படிங்கிற ஒரு இழுபறி போய்கிட்டு இருந்த இதே நிலைமையில் ஆளும் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி வந்து இந்தியா கூட்டணியோட சேர்ந்து போட்டியிடாது, அது தனியாக தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மம்தா பானர்ஜி அவர்கள் மேற்கு வங்காளமும் இந்தியா கூட்டணியுடன் சேர்ந்து வந்து தேர்தலில் போட்டியிடாது, அது தனித்தே போட்டியிடும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாம் பின்னணியாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது காங்கிரஸ் கட்சி மாநில கட்சிகளுக்கு வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க, நிறைய தொகுதிகள் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் நிலவுது. இதனால தான் வந்து இந்த ரெண்டு மிகப்பெரிய ஆளும் கட்சிகள் வந்து இந்தியா கூட்டணியிலிருந்து விலகிறதா வந்து முக்கியமாக பேசப்படுது. இதன் அடிப்படையில் காங்கிரஸுக்கு வெற்றி வெளிச்சம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுது. ஆம்னி பஸ் எல்லாமே வந்து கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் இயக்கப்படணும் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் ஏற்கனவே வந்து நிறைய பேர் போக முடியாது அப்படிங்கிறத தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் வந்து கட்டாயப்படுத்தி நிறைய பேர் போக வச்சாங்க. குறிப்பாக வந்து நேற்று கோயம்பேட்டில் ஆம்னி பஸ் கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. இது போலீஸ் கண்ட்ரோலுக்கு வந்ததுனால ஒருவேளை பூந்தமல்லி வழியாவோ இல்லை பெங்களூர் போகிற வழியாவோ இருக்கிற பேருந்துகளுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் கொடுத்தாங்க. மற்றபடி மதுரைக்கோ இல்லை தென் மாவட்டங்களுக்கோ வேற எங்கேயும் போகிற பேருந்துகள் எல்லாமே வந்து கிளாம்பாக்கத்தில் இருந்து தான் போகணும் அப்படின்னு ரொம்ப கடுகடுப்பாக இருந்த ஒரு காரணத்தினால ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே முழுசாக கட்டி முடிக்கப்படலை, இங்கே 40 ஸ்டால் இருக்குது, அதே மாதிரி அவங்க நிற்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, அங்கே வந்து எல்லோரும் ஏறித்திட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நேற்று பௌர்ணமி திருநாள் கிரிவலம் போகிறதுக்காக திருவண்ணாமலைக்கு போகிற மக்கள் எப்போவுமே அதிகம். இவங்களையுமே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு தான் போகணும் அப்படின்னாங்க. பொதுவாகவே கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அவங்க வந்து ஒரு பஸ் ஏறிட்டாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருவண்ணாமலைக்கு போகிறது வழக்கம். இப்போது
கோயம்பேடுக்கு வந்தவங்க எல்லாரையும் பாதை மாற்றி கிளாம்பக்கத்து வரைக்கும் போக சொன்னதுனால 2 மணி நேரம் காலதாமதம் ஆகுது அப்படின்னும், அதே மாதிரி 200 வரையில் ஆட்டோ ஃபேர் கொடுத்துட்டு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னும், அதுக்கப்புறம் அங்கே போய் பஸ் இல்லாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும், முறையான திட்டமிடல் இல்லாத காரணத்தினால இந்த இழுபறிகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும், இது ரெண்டுக்குமே ஒரு விடிவு கிடைக்காதா அப்படின்னும் மக்கள் தரப்புலேருந்து பேசிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ கிளாம்பக்கம் பிரச்சனை இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேசின ஒரு விஷயம் சர்ச்சனையானுச்சு. மகாத்மா காந்தியால் மட்டும் சுதந்திரம் கிடைக்கல, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். இது பேசு பொருளாகவே அரசியல் தளங்களில் பேசப்பட்டுச்சு. இதன் அடிப்படையில் இதை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருக்கிற KS அழகிரி அவர்கள் ஜனவரி 27 ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட போகிறதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு ஒப்பீடற்ற தலைவர் தான், ஆனால் காந்தியை அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில் காந்தியை சிறுமைப்படுத்தினது ஏற்புடையது இல்லை. என்னதான் இருந்தாலும் அவர் தீவிரவாதத்தை கையில் எடுத்தார், ஆனால் காந்தி அவர்கள் மிதவாதத்தை கையில் எடுத்தார், அகிம்சை முறையில் போராடினார். அதனால தான் நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. இவருடைய தப்பான கம்பேரிசன் எல்லா இடத்துலையுமே ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காந்தி இல்லை நேதாஜி அப்படின்னு தலைவர்கள் கூட மாற்றினாலும் மாற்றுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை முன்னெடுத்து ஜனவரி 27 ஆளுநர் மாளிகையை KS அழகிரி அவர்களுடைய தலைமையில் முற்றுகையிட போகிறாங்க அப்படிங்கிறதான் இங்கே அரசியல் தரப்பில் பயங்கரமாக பேசப்படுது. நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதங்களில் நடக்க இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு கட்சிகளுமே தேர்தல் பிரச்சாரத்தை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் அடிப்படையில் இந்தியாவை ஆளும் பாஜக தரப்பிலிருந்து 3வது முறையும் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அமைப்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாட்டி முதல் பிரச்சாரத்தை புலந்த் சாகர் அப்படிங்கிற தொகுதியிலிருந்து ஆரம்பிக்கிறாரு. இது மேற்கு உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தது. ஏன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அங்கே பாஜக வெறும் 6 இடத்துல மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. அதனால அந்த இடத்த வலுப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே புலந்த் சாகர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே 2019 தேர்தலில் பிரதமர் மோடி வாரணாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. பணிப்பெண்ணை தாக்கியதான் பல்லாவரம் திமுக எம்எல்ஏவான கருணாநிதி அவர்களுடைய மகனான ஆண்ட்ரோ மதிவாணன் மற்றும் மருமகள் மேலே ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் இவங்க 2 பேருமே தலைமறைவாக இருக்கிறதா போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்நிலையில் இவங்களுடைய வழக்கு விசாரணை நேற்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் இரு தரப்புலையும் விவாதிக்கப்பட்டுச்சு. ஆண்ட்ரோ தரப்பில் பேசப்பட்டது என்னென்னா, அவங்க எங்கள் வீட்டுக்கு பிறந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டோம், எந்த வன்முறை சம்பவமும் நடக்கலை, அவங்கள நாங்கள் அடிக்கவே இல்லை, அவங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம், இதனால தான் இந்த மனுதாரர் எங்கள் மேலே அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நகல் அறிக்கை அவங்க கைக்கு போய் சேர்ந்த உடனே 2 வாரத்திலேயே இந்த 2 தரப்பில் இருக்கிறவங்களும் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்தில் இந்தி மொழியை திணிக்கிறதுக்கு எதிராகவும் மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக வைத்தும் பல தியாகிகள் உயிர் நீத்தாங்க. இதை அடிப்படையாக வச்சு மொழிப்போர் தியாகிகள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுறது வழக்கம். இன்னைக்கு அந்த மொழிப்போர் தியாகிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இது சார்பாக பல கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முதல்ல எடுத்தது பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற தலைவர் ஒருத்தவர் தான். அவர் 51 நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மொழிவாரி மாகாண பிரிவு ஒரு பெரிய பேசு பொருளாக ஆரம்பிச்சு அப்படிங்கிறது வரலாறு.